ओम नमो भगवते श्रीरमणाय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्ते। गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः। गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अपारपूर्वमहिमानम् आत्मानन्दप्रकाशकम् अरुणाचलक्षेत्रविहारम् सद्गुरुं श्रीरमणं भजे। या कुन्तेन्दुतुषारहारधवला या सुप्रवस्त्राकृता या वीणावरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना या ब्रह्माच्युतशङ्करप्रतिभिर्देवैः सदा पूजिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषजाड्यावः। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारण्यं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। ज्ञानगणेशा शरणं शरणं ज्ञानस्कन्दा शरणं शरणं ज्ञानसद्गुरु रमणा शरणं ज्ञानानन्दा शरणं शरणम्। ஆக்கும் தொழிலைங்கரநாற்றநலம் ஊக்கும் நகையாள் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்தினமாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. உலக்கனலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் ஓலக்கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி துவையே சரணம். நீலத்திருமேனியிலே நினைவாய் நினைவற்றடியே நின்றேன் அருள்வாய். வாலை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. 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 ஏகமக்ஷரம் ஹ்ருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே காதம். சாக்ஷாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு சதுர்வேதங்கள் யோகங்கள் என்று போற்றப்படுகின்ற கர்மயோகம், ராஜயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் என்னும் இந்த சதுர்வித யோகங்களை எல்லாம் ஒன்றிணைப்பதாக விளங்குகின்ற அந்த நான் யார் எனும் விசார யோகத்தை தந்து அந்த நான் யார் என்கின்ற மகா யோகத்தை இந்த பூவுலகிற்கு இந்த மனித குலத்திற்கு வழங்கினாரோ, பேரருள் செய்தாரோ அந்த லோக மகாகுருவா பகவானுக்கு நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் எல்லோரையும் இந்த உள்ளது 40 சான்றிதழ் படிப்பின் கீழ் 7வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்புல கோடிக்கணக்கிலே ஜீவர்கள் இந்த பிரம்ம வஸ்துவை அடைய முயற்சிக்கலாம். ஆனால்
எவரை பிரம்மம் வரிக்கின்றதோ அவரே பிரம்ம வரிஷ்டராகிறார் என்று கதோபனிஷதம் கூறுகின்றது. அத சென்ற வகுப்பிலே நம்ம சொன்னோம். அப்போ அந்த வகுப்புக்கு பிறகு நடந்த கலந்துரையாடலில் இந்த இன்டராக்டிவ் செஷன்ல ஒரு ஐயப்பாடு எழுப்பப்பட்டது, ஒரு சந்தேகம். அப்ப நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பிரம்மஜானம் அடைய முடியாது. திஸ் இஸ் வாட் வேதம் சொல்றது. வேதம் சொல்றது சத்தியமானது. அப்போ அந்த முயற்சி நம்ம ஏன் பண்ணணும்? ஒன்னு அடையவே முடியாதுன்ற விஷயத்தை யாராவது முயற்சி பண்ணுவாளா? அப்படி முயற்சி செய்தால் அது ஒரு ஹாஃப் ஹார்ட்டட் அட்டெம்ப்டா தானே இருக்கும். நம்ம பண்ற காரியத்துல நம்மளுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த முயற்சி எப்படி முழுமையா இருக்கும்? இந்த ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டது. இதற்கு பதில் ஒரு சின்ன பிளாஷ்பேக். நான் என்னுடைய நண்பர் இருக்கும் 25-30 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய நண்பர் அவர் ஒரு ஐ டாக்டர். அவருடைய கன்சல்டேஷன் ரூம்ல உட்காந்துருக்கேன். யாராவது பேஷண்ட் வந்தா நான் ஒரு ஓரமா உட்காந்துப்பேன். அந்த ரூம்லயே ஓரமா உட்காந்துப்பேன். அவர் பார்ப்பார். ஆனா அவர் வெளியில போக விட மாட்டேன். நீங்க இருங்க சார் அப்படின்னுவார். அப்போ ஒரு பேஷண்ட் வந்தார். ரைட் ஐல சக்கச்சவேன்னு செவந்து போயிருக்கு, இரிட்டேஷன் இருக்கு அப்படின்னார். இவர் அந்த பரிசோதனைகள் எல்லாம் முடிச்சுட்டு, உங்களுக்கு அந்த பிளட் வெசல்ஸ் அங்க பர்ஸ்ட் ஆயிருக்கு, அப்படி என்ன பண்ணீங்க? ஏதாவது சவுனா பாத்ன்றா இல்ல ஸ்டீம் பாத்ன்றா, இது மாதிரி ஏதாவது போய் இருந்தீங்களா? ரொம்ப அளவுக்கு மேல ஒரு உற்சாக கோளாறுனால கொஞ்சம் நிறையனா இருந்துட்டீங்களா? அந்த ஹீட் கண்ணு உள்ள போய் பிளட் வெசல்ஸே பர்ஸ்ட் ஆகிற அளவு என்ன பண்ணீங்கன்னு. நான் ஒண்ணுமே பண்ணலையே சார் அப்படின்னு. ஆச்சரியமா இருக்கேன் சார். எப்படி சார் அந்த மாதிரி நடக்காதேன்னு. அப்புறம் நேற்று சூரிய கிரகணம், அதை நான் பார்த்தேன். வேற ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு ஒரு காரியமும் நேற்று நான் பண்ணலை. அப்போ சொன்னேன், கிளாஸஸ் போட்டுருந்தேனே பார்த்தீங்க? இல்லை சார், நான் டைரக்டா பார்த்தேன். எவ்வளோ நாய் பார்த்தீங்க? பீச்சில் தானே உட்காந்துருந்தோம், அந்த 1 மணி நேரம் தான் அப்படின்னார். ஆனா ஒண்ணு, என் கூட ஒரு 50 பேர் உட்காந்துருந்தாங்க. யாருக்கும் ஒண்ணுமே ஆகல. எனக்கு மட்டும் எப்படி அது ஆகும்? தட் கேனாட் பி த ரீசன் அப்படின்னாரு வந்தவர். இவர் இல்லை சார், இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் டிராப்ஸ் கொடுக்குறேன், இந்த ரணத்தை ஆத்தணும், அது முதல்ல ஹீல் ஆகணும். நீங்க எவ்ரி 4 hours இந்த டிராப்ஸ் போடுங்க, ஒரு 3 நாள் பொறுத்து வந்து பாருங்க. அது கொஞ்சம் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு 3 நாள் போட வேண்டியிருக்கும். பட் இது ஹீல் ஆன அப்புறம் தான் வி கேன் அசஸ். அது உள்ள கேட்டீங்கன்னா அதுக்கு இது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட சொல்றாரு. ஆனா அவர் சொன்னார், என்கிட்ட சொன்ன அப்புறம் அவர் அனுப்பிச்சுட்டு, திஸ் கேன் ஹேப்பன் 1 in 50,000. ஜஸ்ட் பாருங்க ஸ்ரீராம், 1 in 50,000. பட் அதனால ஆகுமேன்றதுனாலதான் நம்ம பெரியவாள்லாம் கிளாஸஸ் போட்டுன்னு பாரு, அதுவும் கூலிங் கிளாஸ் மாதிரி கருப்பு பிளாக் கிளாஸஸ், இப்பெல்லாம் ஒயிட் கிளாஸஸ் கூட வருது, அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அப்ப எனக்கு தோணிது, நம்ம பெரியவாள்லாம் அந்த 50,000 பேர்ல ஒருத்தர், லட்சத்துல ஒருத்தருன்னா கூட அந்த ஒருத்தர் கூட அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. தட் டசன்ட் ஷோ தட் அவ முட்டாள்தனம், மூட நம்பிக்கை, அதில் தாண்டி இட் ரிவீல்ஸ் த கன்சர்ன். அவருடைய முட்டாள்தனத்தை அது வெளிப்படுத்துவதை விட அவர்களுக்கு நம் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அக்கறையைத்தான் அது வெளிப்படுத்துகின்றது. இப்போ ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி பகவான் விஷயத்துல பாருங்க, 50,000 ஒருத்தர் இல்லை, லட்சத்துல ஒருத்தர் இல்லை, கோடியில ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. யுக யுகமா, தலைமுறை தலைமுறையா, ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ்
எவ்வளவோ தலைமுறைக்கு ஒரு முறை, 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சொல்ல முடியாது. எப்போ அது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்? ஒரு 16 வயது ஒரு பாலகன், அவன் முன்ன பின்ன ஆத்மானதை பத்தி கேள்விப்படாதவன். அதுலயும் பள்ளிக்கூடத்துல அப்படியே அதி புத்திசாலி, எல்லாத்துலயும் ரேங்க் ஸ்டூடெண்ட் அப்படியும் கிடையாது. அப்படிலாம் ரொம்ப பெருசா புத்தாலத்திலிருந்து வெளிப்படுத்தினதும் இல்ல படிப்புல. ஒரு சாதாரண சிறுவன் திடீர்னு பிரம்ம ஞானி ஆகிறான். இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. காரணமே இதுக்கு சொல்ல முடியல. ஆனா ஹியூமன் மைண்ட் எப்படின்னா, ஏதாவது ஒரு காரியம் நிகழ்கின்றது என்றால் அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும்னு நம்புறது. ஒரு காரணம் இல்லாம எதுவுமே நடக்க முடியாது. நத்திங் கேன் கம் அவுட் ஆஃப் நத்திங். அது ஒரு இயல்பு, மனித சுபாவம். அந்த சுபாவத்துக்கு ஒரு தீனி போடுகின்ற வகையில், இல்லன்னா அந்த குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் ஒழுங்கா திங்க் பண்ண முடியாது மனுஷன். அதுக்காக சொல்லப்பட்ட ஒரு சமாதானம். அப்பா பிரம்மமே அத நினைச்சுட்டுப்பா. அதுவே இவரை நான் புடிச்சுப்போம் போய் கெட்டியா அப்படின்னா, அதுதான்ப்பா காரணம். வேற ஒண்ணும் காரணம் இல்ல. அப்ப கூட சேர்த்து சொல்றது. எவ்வளவோ சொல்லியிருக்கா. விவேக சூடாமணிகள்லாம் பகவத்பாதாலாம் சொல்றா. இது சாஸ்திரத்தினாலே இந்த ஆத்மா ஞானத்தை அடைய முடியாது. புத்தி தீட்சண்யத்தினாலே அடைய முடியாது. வேதம் ஓதுவதினாலே நல்லா பிரமாதமா வேதம் ஓதிட்டா இதை அடைய முடியாது. அந்த அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அதை செவிமடுத்தல், சிரவணம், வேதம் ஓதப்படும் பொழுது அதை சிரவணம் செய்யறதுனால இதை அடைய முடியாது. இதெல்லாம் கதோபனிஷத்துலயும் சொல்லியிருக்கு. இப்படி எதுலையுமே அடைய முடியாதுன்னா, அப்ப எப்படித்தான் திடீர்னு ஒருத்தருக்கு நம்ம ஒரு காரணமே கண்டுபிடிக்க முடியலன்னா, அப்ப பிரம்மமே அதை வரிப்பதினாலே அவன் பிரம்மன் வரிஷ்டனாகிறான். அப்போ இது ஒரு விதிவிலக்கு. திஸ் கேன் நெவர் பி எ ஜெனரல் ரூல். ஒரு ஜெனரல் பொதுவான விதிக்கு இது ஒரு விதி விலக்கு, எக்ஸெப்ஷன். இப்போ அந்த வேதம் அந்த மாதிரி சொன்னா கூட, வேதம் நிஜத்தை தான் சொல்றது. நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை பகவத்கீதை ஃபுல்லா சொல்லி கொடுத்த அப்புறம் 18 அத்தியாயம் சொல்லி 700 ஸ்லோகம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட அவ்வளவு சொல்லி கடைசியா, அப்பா அர்ஜுனா, உனக்கு நான் ஹிதத்தை சொன்னேன். நான் சொன்னதையெல்லாம் நன்றாக ஆலோசித்து நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துக் கொள். அப்ப அதுக்கு அர்த்தம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அப்படி அர்த்தம் அப்படி கிடையாது. அப்ப நீ எப்படி திங்க் பண்ணணும்னு நான் உனக்கு இப்ப சொல்லிக் கொடுத்துருக்கேன். நான் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளின்படி ஆலோசிப்பதுதான் லாஜிக்கல், ரீசனபிள், ரேஷனல். அப்படி இருக்கப்பட்ட அந்த என்னுடைய ஆலோசனைகளை நீ புறந்தள்ளலாகாது. அதெல்லாம் நீ கணக்குல எடுத்துக்கணும். இப்ப எல்லாத்தையும் கணக்குல எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு காண்டிபத்தை கீழ போட்டு நான் போறேன் அப்படின்றியா அப்படின்னு சொல்லும்போது, நீ உன் இஷ்டப்படி டிசைட் பண்ணிக்கோன்றத அப்பவே சொல்லலாமே. நான் பீஷ்மரையும், துரோணாச்சாரியாரையும், கிருபாச்சாரியாரையும், என்னுடைய உறவினர்களை எல்லாம் கொன்னுட்டு நான் என்ன போகத்தை அனுபவிக்கப் போகிறேன்? அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் எனக்கு தேவையா? அப்படின்னு கீழ போட்டபோதே, சரிப்பா நீ உன் இஷ்டம். நீ நீ என்ன ஏதோ நீ கூப்பிட்டியே தேர் ஓட்டு சொன்னியேன்ட்டு நான் வந்தேன். நான் போயிட்டே இருக்கேன்னு போலாமே. அப்படி அவர் பண்ணலையே. ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இப்போ நீ நீ உன் இஷ்டப்படி பண்ணுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? நான் சொல்றபடி கேளுன்னு தான். தட் இஸ் த ஃபியூட்டிலிட்டி ஆஃப் வேர்ட்ஸ். அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கும் ஒரு முழுமையான அர்த்தம் என்ன? அதை தான் நம்ம பார்க்கணும். அது மாதிரி பிரத்யட்சமான உண்மை முயற்சி செய்பவர்கள் தான் இந்த பிரம்ம ஞானத்தை அடைந்திருக்கிறார். முயற்சி செய்யாதவர்கள் அடைவதே இல்லை. அதான் 100க்கு 99% இந்த ஆன்மா பக்கமே வராதவர்கள் தான் அதிகம். அவர்களுக்கெல்லாம் லவலேசமும் அந்த ஆத்ம ஞானத்தை அவர்கள் பெறுவார்கள் என்பதற்கு சாத்தியக்கூறு என்பதே கிடையவே கிடையாது.
இன்னும் கேட்டா எவர்களெல்லாம் முயற்சி செய்திருக்கின்றார்களோ 99.99999% முயற்சி செய்தவர்கள் தான் இந்த பிரம்ம ஞானத்தை அடைந்திருக்கிறார்கள். 61 நாயன்மார்கள் எடுத்துக்கோங்க, பர்ஹாப்ஸ் எக்ஸப்ட் 1 or 2. ஞான சம்பந்த பெருமான்னா அவரு அவளுடைய பிள்ளை, அவர் ஈஸ்வரனோட குழந்தை, அவர் ஆத்ம ஞானியா இருக்கக்கூடிய ஆச்சரியம் இல்லை. இன்னும் கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அம்பாள் வந்து ஞானப்பாலை கொடுத்தாள்னு ஒரு காரணம் இருக்கு. அதனால்தான் ஞானத்தோடு அவர் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்ள முடிந்தது. அவருக்கு முயற்சி இல்லை, அம்பாள் அருள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னா அவர் பகவானோட ஈஸ்வரனோட தோழர், தம்பிரான் தோழர். அவர் அவளுடைய நம்பி. அவர் கைலாசத்தில் ஏற்கனவே இந்த பிரம்ம ஞானத்தை சிவஞானத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தவர் தான். இப்படி எக்ஸப்ட் 1 or 2 லைக் தி எக்ஸப்ஷன்ஸ் லைக் திஸ், மீதி எல்லாரும் திருநீலகண்ட குயவனார்ல இருந்து முதல்ல சொல்றதுல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே மிக பெருத்த முயற்சியை செய்திருக்கிறார்கள். அப்போ மார்க்கண்டேயருக்கு ஈஸ்வரன் வந்து அனுகிரகம் பண்ணாப்புல அந்த திருநீலகண்டருக்கும் பண்ணார். அது எப்ப பண்ணார்? 50 வருஷம் பொறுத்து. வென்ற ஐம்புலனின் மிக்கி, ஐம்புலன்களை அடக்கியவரை. அது எவ்வளவு கஷ்டமான காரியம், பற்றுக்களை துறப்பது. மனதினாலும் எண்ணங்களினாலும் மனத்துக்கண் மாசிட நாதல் என்பதை பரிபூரணமாக செய்து முடித்தவர் திருநீலகண்ட நாயனார். அப்போ இறைவனே வந்து அவருக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறார். அப்படிதான் முயற்சி தான் அந்த ஆன்ம வசுவனுடைய கருணையை நம்மளுக்கு சம்பாதித்து கொடுக்கும். ஏதோ அந்த ஒரு வேதம் சொல்றது எந்த அளவு உண்மைன்னா, எக்ஸப்ஷனலா யாருக்கோ எவருக்கோ ஒருத்தருக்கு இது மாதிரி நடக்கிறது உண்டு, அதுவும் நிஜம்தான், அப்படி சொல்றதுதான். கிருஷ்ணன் உன் இஷ்டப்படி நீ பண்ணிக்கோன்னா அதுக்கு அர்த்தம் என் இஷ்டப்படி கேளுன்றது. அது மாதிரி பிரம்மம் வந்து யாருக்கோ ஒருத்தர் கிடைக்கிறதுன்னா என்னப்பா அர்த்தம்? அது ஈஸ்வர சங்கல்பம். அருணாச்சலேஸ்வரரே சங்கல்பம் பண்ணிட்டு நான் மனித உடல் எடுத்து இங்க வந்துடுவேன்னு சொன்னா அது அப்படித்தான் அவன் நிகழ்ந்தது பகவான் விஷயத்துல அப்படின்னு சொன்னா நீ முயற்சி பண்ணாதேன்னு அர்த்தம் இல்லை. அப்படி கோடிக்கணக்குல கோடான கோடிக்கணக்கில் ஒத்துருக்குதான் அந்த மாதிரி கிடைக்கும்னா நீ 100% முழு முயற்சியோடு நீ பண்ணணுமா வேண்டாமான்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஐ திங்க் ஐ ஹவ் ஆன்சர்ட். என்னுடைய மதிப்பிற்குரிய நாகராஜன் அவர்கள் இந்த சந்தேகத்தை எழுப்பினார்கள். அதுக்காக ஐ திங்க் ஐ ஹவ் ஆன்சர்ட் ஹிம். ஹி ஆஸ்க்ட் எ வெரி லோடட் கொஸ்டின். நான் சொல்லவும் சொன்னேன், அடுத்த வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு மேல போகலான்னு. இப்போ இன்னொரு விஷயம் நம்ம சந்திக்கணும். எகைன் நாகராஜன் சார் அவர்களுக்கு நன்றி. ஹி ரைஸ்ட் எ வெரி பர்டினன்ட் கொஸ்டின். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா, பகவானுடைய அவதாரம் நிகழ்ந்தது, அது ஒரு அற்புதமான அவதாரமாக அமைந்தது, எல்லாம் கரெக்ட். ஒரே ஒரு விஷயம் அதுல என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, அந்த காலகட்டம் நாம் மனித உடல் எடுத்துக்கொண்டு இங்க பக்குவிகளை உய்விப்பதற்காக நம்ம போலாம் பூமிக்குன்னு அவர் டிசைட் பண்றாரு. அவர் தேர்ந்தெடுத்த காலகட்டம் பாருங்க, 2 உலக போர்கள் நிகழ்ந்த அந்த காலகட்டத்திலே அவர் நம்மிடையே வந்தார். இந்த அவதாரம் அப்பொழுது நிகழ்ந்தது. முதல் உலக போர் 1919 ஆரம்பிச்சு ஒரு 5-6 வருஷம் நடந்ததுன்றார். 2வது உலக போர் 1939 தொடங்கி 45 வரைக்கும் சொல்றார். இந்த முதல் உலக போர் நிகழ்ந்தப்போ இட் வாஸ் வெரி க்ரூயல் அப்படின்னு தான் நினைத்தார்கள். ஆனா 2வது உலக போர் வந்து அதை தூக்கி சாப்பிட்டு, அதாவது அதி கொடூரமான ஒரு நினைச்சே பார்க்க முடியாத அளவு கொடிய இந்த கொடூரம்ன்றது அவ்வளவு உச்சகட்டத்துல போச்சு 2வது வேர்ல்ட் வார்ல. அந்த சமயத்துல மானுமெண்டல் எக்ஸாம்பிள் ஆர்தர் ஆஸ்போர்ன், பிரிட்டிஷ் ஆர்மியில பணிபுரிந்தவர், ஜாப்பனீஸால அவரை
எழுத கைது செய்யப்பட்டு இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்தார். 2-3 வருஷம் இருந்தார், சில வருடங்கள் இருந்தார். அப்போ அந்த லூசி ஆஸ்போர்ன் அவரு சன் அந்த ஆடம் வந்து அவள்லாம் ஆசிரமத்துல தங்கி இருந்த நேரம். அப்போ அந்த ஆடம் வந்து பகவான் கிட்ட கேட்டாராம். சின்ன குழந்தை தான், சின்ன பையன். நான் அப்பா பார்க்கணும், அப்பா எப்போ வருவா, அப்பா வருவாப்பா வருவா. ஒரு நாள் இவர் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து கண்ணு, காது, மூக்கு எல்லாம் ஒரு இன்டாக்டா வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது அந்த அதிசயம் நிகழ்ந்தது. ஆர்தர் ஆஸ்போர்ன் எந்த ஒரு உடம்புல ஒரு குறையும் இல்லாமல் வந்து சேர்ந்தார். அப்ப பகவானே சொன்னாராம் லூசி ஆஸ்போர்ன் கிட்ட, பாருங்க, ஆடம்ஸ் பிரேயர்ஸ் ஆர் ஆன்சர்ட், ஹிஸ் ஃபாதர் ஹஸ் கம் அப்படின்னாரு. அந்த ஒரு பெரும் கருணை அந்த ஆர்தர் ஆஸ்போர்ன் மட்டும் இல்ல, இந்த 2வது உலகப் போர் பர்டிகுலர்லி இந்த உலகத்தை பாலைவனமாக்கி விட்டது, சுடுகாடாக்கி விட்டது. உலகத்தையே, உலகமே தத்தளித்து போயிற்று. அந்த ஒரு பெரும் மனித வாழ்க்கை என்பது துன்பம்தான் என்ற அளவிலே கொண்டு போய் விட்டது. அந்த ஒரு நேரத்துல எவ்வளவோ பேர் உலகத்தின் பற்பல பாகங்களில் இருந்தும் பகவானுடைய அந்த சன்னதியிலே வந்து அமர்ந்து தங்களுடைய துன்பங்கள்லாம் நிவர்த்தியாகி அந்த நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த இன்பத்தை, ஆத்ம பெரின்பத்தை அனுபவித்து, ஆஹா, இந்த மனித வாழ்க்கை உண்மையில நிஜமா பார்த்தா இது வந்து இன்பமயமானதுதான், துன்பம் இல்லை. நம்ம வந்து துன்பம் இல்லைன்னு சொல்றதுக்கும் 2வது உலகப் போர்ல கடுமையா கஷ்டப்பட்டுட்டு காந்தி கனன்று நெஞ்சம் உடல் எல்லாம் நைந்து போய் அங்க பகவான் கிட்ட வந்து உட்காரும் போது அந்த துன்பம் விலகி அவர்கள் சொல்றாரு பாருங்க, பகவான் கிட்ட ஒரு இன்பம், அந்த ஒரு அந்த சாநித்திய மகிமை, பகவானுடைய அந்த 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 இன்பத்தை அவர்கள் அங்கே வந்து அனுபவிப்பதினாலே தான் மீண்டும் மீண்டும் அடியார்கள் பகவானுடைய அந்த சன்னிதானத்தை நோக்கி ஓடி வந்தார்கள். ஜாதி, மத, நிற, தேச, மொழி, கால இந்த வர்த்தமானங்களெல்லாம் கடந்து ஓடி வந்தார். அந்த இன்பத்தை அனுபவித்தார். அந்த இன்பத்தை நாம் அனுபவித்தோம் என்பவர்கள் மீண்டும் மீண்டும் வந்தார். அப்படி அந்த காலகட்டத்திலே அந்த பாலைவனமாக விளங்கிய இந்த பூமியிலே ஒரு பாலைவன சோலையாக பகவானுடைய அந்த சாநித்தியம் திகழ்ந்தது. அந்த 2வது உலகப் போர்ல ஜாப்பனீஸ் வந்து அந்த வார் பிளேன்ஸ் வருது, குண்டு போடுறது, இது மெட்ராஸ்லயே நடந்தது. அதை கூட சொல்லுவா. அந்த மெட்ராஸ் ஹார்பர்ல குண்டு விழுந்தது. எண்டன் போட்ட குண்டு கப்பல் 2 துண்டு அப்படின்னு சொல்லுவா அந்த காலத்துல. இங்க பயந்து போனார்கள் அடியவர்கள்லாம். இங்க சென்னையில அந்த காலத்துல மெட்ராஸ் தானே, மெட்ராஸ்ல குண்டு போடுறான்னா திருவண்ணாமலை போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் ஆகுமா? அங்க கொஞ்சம் ஃபிளைட்டு. பகவானே, நம்ம இந்த திருவண்ணாமலை நேரம் மதுரை பக்கம் போயிடலாம். we'll go far down south. தயவு செய்து நீங்க இதை கொஞ்சம் ஒத்துக்கணும். நம்ம எல்லாம் உங்க மதுரை பக்கமே போயிடலாம் அப்படின்னு. எதுக்கு போகணும்னு கேட்டார். என்ன பகவான் இப்படி கேட்கிறேன்? இல்லைன்னா ஜப்பான்காரன் நம்மளை அழிச்சுடுவான். அப்ப பகவான் ரொம்ப இதுவா கேட்டாராம், சன்னமான குரல்ல, அழிப்பவன் யார், அழிக்கப்படுபவன் யார்? ஐயோ பகவானே, இது வந்து வேதாந்தம் பகவானே. இது இப்போ பிராக்டிக்கலா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியானோம். பகவான் சிரிச்சுட்டாரு. நான் பிராக்டிக்கலா தான் சொல்றேன், உங்களுக்கு அது பிராக்டிக்கலா படமாட்டேன்றதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? பேசாம இருந்துட்டேன். He stood as a rock. அந்த வானோங்கி நிற்கின்ற அந்த அருணாச்சல மலைக்கு நிகராக ஒரு உறுதியோடு அந்த ஒரு மனித மலையாக உயர்ந்து நின்றார் பகவான். அந்த அருணாச்சலத்துக்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லைன்ற அளவு அந்த உறுதிப்பாட்டை அவர் வெளிப்படுத்தினார். இது அதுக்கு முன்னாடி 1920s ஒரு காலரா வந்து ஒரு எபிடமிக், கொத்தா மனிதர்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள். அப்போ பகவானுடைய அடியவர் அண்ணாமலைக்கும் வந்தது. அண்ணாமலைக்கு இவர் பணிவிடை செய்யும்போது பக்தர்கள் எல்லாம் சொன்னா, நீங்க போகாதீங்க, அது ஹைலி இன்ஃபெக்ஷியஸ், போகாதீங்க அப்படின்னு கெஞ்சினாங்க.
இவருக்கு தெரியும் நம்ம அவரை கவனிக்காம விட்டா, அந்த அண்ணாமலையை கவனிக்காத விட்டா இவாளும் போய் பக்கத்துல நின்று பண்ண போறது இல்லைன்னு தெரியும். இவா பயப்படுறான்னு தெரியும். உயிருக்கு பயப்படாதவையா, அந்த ஒரு கன்சன்ட்ரேஷன் பகவானுக்கு இருந்தது. அதனால அவன் என்ன நம்பி வந்துட்டான், நான் எப்படி விட முடியும் அப்படின்னு அவர் பண்ணபடி செய்தார். குஞ்சு சுவாமிகள் அவரோட தொடர்புல இருந்த வருடங்கள்ல ஒரு 2-3 வாட்டி இந்த இதை சொல்லியிருக்காரு. முதல் தடவை அவர் வந்தப்போ அழகம்மையார் அழுது கொண்டிருந்தார்கள். ஒரு மூதாட்டியார் அழுதுட்டு இருந்தா விக்கி விக்கி அவர் துயரம் தாங்க முடியாம அழுதார், அரற்றினார். அப்ப பகவான் சொன்னார், இந்த பிள்ளை அந்த அழகம்மையார் சொன்னாராம், அநியாயத்துக்கு போயிட்டானே இந்த பிள்ளை அப்படின்னா. அப்ப பகவான் சொன்னாராம், அது பத்தி தான் இந்த பிள்ளை வந்திருக்கானே அப்படின்னு குஞ்சு சுவாமிகளை சுட்டி காட்டி சொன்னாராம். அது குஞ்சுசாமிகள் சொல்லுவார். அப்படியே பிக்சரஸ்கா அது நடந்தபடியே ஒரு வாட்டியும் அப்படி. ஏன்னா யாராவது போய் பார்க்க போறோம், அப்ப யாராவது இது மாதிரி ஒருத்தர் கேட்பா. நான் சொல்றது பற்பல வருடங்கள்ல ஏதோ 2-3 வாட்டி நான் கேட்டிருக்கேன். ஒரே மாதிரி சொல்லுவேன். கொஞ்சம் கூட அந்த நிகழ்வுகள்ல மாற்றமே இருக்காது, சொல்ற வார்த்தைகள்லயே மாற்றம் இருக்காது. அப்படி ஒரு சத்திய அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சத்தியத்துக்குன்னா அது 100% அவரு 200% அவர் வெற்றி பெறுவார். இது அப்படியே நடந்தது சொல்றதுன்றது அதுதான் சத்தியவான்களால தான் அப்படி சொல்ல முடியும். அப்போ ரொம்ப பெருமையா சொன்னேன், அந்த பிள்ளையை பத்தி தான் இந்த பிள்ளை வந்திருக்கானேன்னு என்ன பகவான் சொன்னார். பகவான் முதல் வாட்டியே என்ன சொன்னார் அப்படின்னா, இவர் தான் 1920 இருந்து 50 வரைக்கும் பகவானுடைய மகா சமாதி வரைக்கும் அவருக்கு கூட பர்சனல் அட்டெண்டா கைங்கரியம் பண்ணாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் அதெல்லாம். மண்ணாளர் மண்ணாளர் ஆளும் அரசும் ஞான் விண்ணாள அரசு விண்ணாளர் ஆளும் அரசும் ஞான் வேண்டேன், மண்ணாளர்ந்து சுகபோகமும் யான் வேண்டேன், குருபாத சேவை செய்யும் கொற்றத்தேன் ஆவேன் என்றார் முருகனார். இந்த குருவுக்கு பாத சேவை செய்கின்ற கொற்றவன் மன்னவன், அப்படிப்பட்ட ஒரு ராஜாவா இருக்கணும்னு ஆசை. அது முழு உரிமையை எனக்கு தான் ஓடும் அப்படின்னு சொல்லி முருகனார் பாடுற. அப்படி வாழ்ந்தவர் குஞ்சு சுவாமிகள். அவரு வந்து அந்த பகவானுடைய அந்த உறுதியை ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்வார். முருகனார் அதை பாடியும் வச்சிருக்கார் சன்னதி முறையில. வான் துளங்கிடினும் மலை பெயர்ந்திடினும் நிலை கலங்கா ஒரு நெஞ்சங்காட்டியும் என்கிறார். வானே இடிந்து விழுந்தாலும் உச்சி மீது வான் இடிந்து விழுகின்ற போதினும்ன்றார் பாரதியார். அது மாதிரி வான் துளங்கிடினும் மலை பெயர் ஒரு பூகம்பம் வந்து மலையே பெயர்ந்தாலும் பூகம்பத்தினாலே நிலை கலங்கா ஒரு நெஞ்சங்காட்டியும் சிறிது கூட நிலை கலங்காத அந்த நெஞ்ச துணிவு மன உறுதியை, உரம்னா உறுதி, அந்த உறுதியை வெளிப்படுத்தியும் அப்படின்னு பகவானை போற்றுகின்றார் முருகனார். அப்படி பகவான் அருணாச்சலர் மலையாக ஒரு உறுதியை வெளிப்படுத்துகின்றார். இவர் நம்மை போன்ற ஒரு மனிதராக இருந்து அந்த நெஞ்சத்தின் உறுதியை எப்படிப்பட்டது என்பதை உதாரண புருஷராக வாழ்ந்து காண்பித்தார். இதுல பெரிய அளவுல இந்த 2 உலக போர்கள், இந்த காலரா, இந்த மாதிரி ஒரு துன்பமான ஒரு காலகட்டத்துல பகவான் நம்மிடையே தோன்றி நமக்கு அருள் பாலித்தார். முருகனார் சொல்றார், ஏதோ இந்த பூவுலகம் மட்டும்தான் பகவானுடைய அந்த சாநித்தியத்தினாலே பயனடைந்ததுன்னு இல்லை, நிறைய உலகங்கள் பயனடைந்திருக்கின்றன அப்படின்றார். அதுல முக்கியமானது தேவலோகம், கிண்ணர் லோகம், கந்தர்வ லோகம், நாகலோகம், எவ்வளோ லோகங்கள் இருக்கு. பாதாளமே 7 பாதாளம், 7 லோகங்கள்ன்றோம், 7 21 லோகங்கள்ன்ற வானலோகம், தேவலோகத்துல ஒரு 7, நம்ம பூலோகத்து மாதிரி நடுவில் ஒரு 7, அப்புறம் இதுல ஒரு 7ன்னு இப்படிப்பட்ட இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேவலோகம். அந்த தேவலோகத்திலிருந்து தேவர்களே வந்து பகவானை தரிசனம் செய்து பயனடைந்திருக்கிறார்கள் என்கிறார். வர்ணாதியர் வந்தனை செய்மலையை அருணாச்சலம் என்றறைவர் சிலர்தான். வருணன் முதலான தேவர்கள் வந்து வணங்குகின்ற இந்த அருணாச்சல மலையை, இந்த மலையை அருணாச்சலம் அருணாச்சலம் என்று சிலர் கூறுகின்றார்கள். இருளாசமுறையெல்லாம் மலையை கருணாலய வேங்கடமென்பமியா. நமது நெஞ்சத்திலே இருக்கின்ற இருளை நாசம் செய்கின்ற இந்த அருணாச்சலத்துக்கிட்ட வந்தாலே
அது ஒரு ஒரு அதிசயத்தை நிகழ்த்துகின்றது. நான் யார் என்று நம்மை பார்க்க சொல்கின்றது. எப்படியாவது எப்படியாவது நமக்கு அதை தோண வச்சிடும். அப்படி தோண வச்சு நம்முடைய மனதிலே இருக்கின்ற இருளை நாசம் செய்கின்ற இந்த மலையை கருணாலய வேங்கடம் என்போம் யாம். இதை வேங்கடம் வேங்கடம் திருவேங்கடம் என்று நான் இதை அழைப்பேன். என காக்கும் தெய்வம் மகாவிஷ்ணு. அதனால மகாவிஷ்ணுவாக மகாவிஷ்ணு பகவானாக இங்கே இருக்கிறார். அததான் அடுத்த பாட்டுல சொல்றேன். இந்த அருணாச்சலத்தை இதையே நான் திருவேங்கடம் என்று சொல்றேன். காரணம் ஏன் தேவர்கள்லாம் ஏன் இங்க வந்து விரைந்து இங்கே வந்து இந்த பகவானை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. இதுக்கு வந்து ஒரு காரணம் அடுத்த பாட்டுல சொல்ற. ரமணன் மகிழ்வாகரமிப்பதினா அமரர் பலரும் அடையும் அருண. இங்கே பகவான் இங்கே மகிழ்வாக ரமித்து கழித்து அந்த ஆன்மசுரத்திலே ரமித்து இங்கே அருணாச்சலத்திலே இருப்பதினாலே இந்த அருணாச்சலத்தை நோக்கி அமரர் பலரும் அடையும். தேவர்கள் எல்லாம் இங்கே வந்து குழுவுகின்றார்கள், சேர்கின்றார்கள். அசம்பிளியர். அப்படி இந்த மலை சிமயன் அமரர் பலரும் அடையும் அருண சிமயந்தனையான் திருவேங்கடமென் ரமணன் அமர்வாக அழைத்ததுவே. அருண சிமயம்னா மலை. இந்த அருணமலை சிமயந்தனையான் திருவேங்கடம் என்று, இதை திருவேங்கடம் என்று, இதுவே அந்த 7 மலைய புழிஞ்சி எசன்ஸா ஒரு மலைன்னா அதுதான் இந்த அருணாச்சலம் என்கிறார் முருகன். அப்படி இந்த மலையை திருவேங்கடம் என்று அமலன் அமர்வாக அழைத்ததுவே. அமலன்னா தன்னை சொல்லிக்கிறார். மாசற்றவன், அதாவது ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டேன் என்பதை முருகனார் ஹிண்ட் பண்ற பாடல்கள் இது போன்ற. அமலன் அப்படி இருக்கப்பட்ட நான் அமர்வாக அழைத்ததுவே. அமர்வாக மிக பொருந்தும்படியாக. ஏன்னா வைகுண்டத்துல போய் மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்றதுன்றது ஒரு சாதாரண காரியமா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு ரொம்ப கடினமான ஒரு காரியத்தை, அந்த ஒரு இத கிடைத்தற்கரிய ஒரு அருமருந்தன்ன ஒரு விஷயத்த இங்க அருணாச்சலத்துல வந்து எந்த வித கட்டுப்பாடும் இல்லாம ஸ்ட்ரைட்டா தரிசனம் பண்ணிடலாம் அந்த மகாவிஷ்ணுவை பகவானுடைய உருவத்துல. அதனால அவர் இருக்கின்ற இடம் திருவேங்கடம் தான் என்று மிக பொருந்தும்படியாக. இது ரொம்ப ரொம்ப சத்தியமான வார்த்தைகள். இது வந்து ரொம்ப பொருத்தமான வார்த்தை திருவேங்கடம் என்பது அருணாச்சலத்துக்கு என்று முருகனார் சொல்கிறார். அதனாலே பல இந்த பூவுலகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, மற்ற உலகங்களை சேர்ந்தவர்களும் வந்து இந்த பகவானுடைய அந்த சாநித்திய பெருமையை அளவுக்கு அதிகமாக அனுபவித்தார்கள் என்று சொல்லுகிறார். இதுல இப்படியெல்லாம் காரணம் கண்டுபிடிக்க முடியாத இந்த ஒரு அதிசய நிகழ்வு, இந்த ரமணாவதாரம் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது முருகனார் ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறார். அவர் என்ன சொல்றார்? குறை பயின்ற செய்தவத்து குறை முடிப்பான் அல்லாக்கா தரை பயின்று வேங்கடவன் தான் சரிப்பதென் நேடி. குறை பயின்ற செய்தவத்து ஜென்மங்கள் எடுக்கிறோம், தபஸ் பண்றோம், அதுல ஒரு குறை இருக்கு, அது முழுமையா பண்ணாலுடைய ஞானம் கிடைக்காது. அதனால அந்த குறை பயின்ற குறைவை ஒரு விட்டுக்கிற தொட்ட குறையா இருக்கின்ற இப்படியும் பகவானை பத்தி சில பேர் சொல்றது உண்டு. சில சுவாமிஜி சொல்லியிருக்க. அது எவ்வளவு ரமண மகரிஷி விஷயம் விட்டுருங்க, அது எவ்வளவு ஜென்மங்கள்ல பண்ணது, அந்த ஜென்மத்துல அவருக்கு பரிபூரணமே ஆச்சு அப்படின்னு சொல்றவா உண்டு. ஆனா முருகன் என்ன சொல்ற, அததான் இது முதல் 2 வரிகள்ல ஒத்தி கேட்கிறார். குறை பயின்ற செய்தவத்துக்கு குறை முடிப்பான் அல்லாக்கால், அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக இல்லாவிட்டால்
தரை பயின்று வேங்கடவன் தான் சரிப்பது என்னேடி. தரை பயின்று இந்த பூமியில மனித உடல் எடுத்து அவர் உலாவ வேண்டிய, சரித்தல்னா உலாவுதல், இப்படி இருப்பது என்ன அவசியம் இல்லையே. சோ குறை இருக்கு, அந்த குறையை முடிக்கிறதுக்கு தான் அது வந்திருக்காரு. அது ஊழ்வினை பிராரப்தம் இப்படி சொல்றார். அதுக்கு மற்றொருத்தி பதில் சொல்றார். தரை பயின்று வேங்கடவன் தான் சரித்தல் பல்யுகமாய் தரை பயின்ற தவ பயனை தந்திட காண்சாழலோ. தரை பயின்று இந்த வேங்கடவன், தரைனா பூமி, பூமியில சரிப்பது, உலாவுவது, மானிட தேகம் எடுத்து உலாவுவது எதுக்குன்னா பல்யுகமாய் பற்பல யுகங்களாக தரை பயின்ற, தரைனா பூமி, இந்த பூமாதேவி செய்த பூமாதேவி தபஸ் பண்றாளாம். உங்களுடைய பாத தீட்சை அங்கு கிடைக்காதா, உங்களுடைய திருப்பாதம் எங்க படாதா, அப்படி ஒரு தபஸ் பண்ணாலா, பல யுகங்களா பண்ணிட்டு இருக்காளா. அது அட்லீஸ்ட் கலியுகத்திலேயாவது அவளுக்கு அதை அருள்பாலிக்கலான்னு சொல்லி இந்த பரமாத்ம வஸ்துவாக்கிய அருணாச்சலேஸ்வரராகிய பகவான், அந்த அருணாச்சலேஸ்வரர் ரமண வடிவிலே இந்த பூமியிலே இந்த பூமாதேவியுடைய தவப்பயனை தந்து அருளினார் அப்படின்னு சொல்றார். இன்சிடென்டலி பகவான் காலணிகளே உபயோகித்ததே இல்லை அருணாச்சலத்துக்கு வந்த பிறகு. எல்லாத்தையும் தூக்கி போட்ட எதுவுமே இல்ல, அவர் செருப்பே இல்லாம தான் அவர் நடந்தார். ஒரு வாட்டி விளாச்சாரி ரங்கநாதருடைய புதல்வியார், அவ பேரும் அழகம்மாள்னு பேரு. அவ அப்பா சொன்னாலும் ஒரு வாட்டி ரெண்டு பேரும் மலை சுத்த போகும்போது, மலையில போகும்போதும் முள்ளு குத்திட்டு தான். அப்போ ஐயோ பகவானே, நான் காலை காமிங்க, அந்த முள்ளை எடுத்துடுறேன் அப்படின்னு. அப்போ பகவான் கேட்டாராம், எந்த முள்ளை எடுக்க போற, நேத்து குத்தினது, முந்தா நேத்து குத்தினது அப்படியா, இல்லை இப்ப இப்ப குத்திட்ட இதுவா அப்படின்னாரு. பாதத்தை பார்த்தா முள்ளு இருந்துதான், 4-5 எவ்வளவு இருக்கோ தெரியல. அவர் சொன்னார், இவ்வளவு முள்ளு வச்சுட்டு எப்படி பகவானே நடக்கிறீங்க அப்படி. அப்புறம் எடுத்திருப்பா, பட் அவர் அந்த மாதிரி சொன்னார். அப்படி நான் கஷ்டப்பட்டாலும் போடுவேன், நான் செருப்பு போட்டுக்க மாட்டேன். அதற்கு ஒரே காரணம் அந்த பாத தீட்சை பூமாதேவி வேண்டினாள் என்பதற்காக அப்படின்னு சொல்லுவாரு. முருகனார் ஒரு காரணம் கண்டுபிடிச்சு பூமாதேவி செய்த தபஸ் தான் பகவான் இங்கே அவதரிக்க காரணம் என்கிறார். இப்படியெல்லாம் பகவானுடைய பெருமைகளை ஒரு அளவுக்கு அதிகமா சொல்லிட்டா மாதிரி உங்களுக்கு தோணலாம். அடுத்த பாட்டுக்கு போறதை விட்டுட்டு இப்படி பகவான்லயே நம்ம இப்படி கொஞ்ச நேரம் இருந்துட்டோமே அப்படின்னு. ஆக்சுவலா திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ விஜய். உங்களோட பேசிட்டு இருக்கும்போது ஐ டிடன்ட் வாண்ட் டு மிஸ், அந்த மாதிரி தோணிடுது. ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா பகவத்கீதையில, இந்த அண்டாண்ட கோடி சராசரங்கள் அத்தனையும் நான் என்னுடைய சர்வ சக்தியில ஒரு அணுமாத்திரத்திலே நான் தாங்குகிறேன். அர்ஜுனா, என்னுடைய பெருமைகளுக்கு ஒரு அளவே இல்லை, என்னுடைய சக்திக்கு ஒரு அளவே இல்லை. அப்படி பகவான் என்கின்ற அந்த விஸ்வரூபத்துக்கு ஒரு அளவே இல்லை. இப்ப நம்ம அந்த முதல் பாட்டு திருப்பாட்டுக்கு நம்ம போயிட்டோம்னா, நூலை ஆரம்பித்து விட்டால் மறுபடியும் அந்த 40 பாடல்கள் முடிகின்ற வரையில எந்த இடத்துல பகவானுடைய பத்தி ஸ்பெசிபிக்கா பேச முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. அரசியல்ல சில பேர் சொல்வா, தலைவனை நம்பாதே தத்துவத்தை நம்புவா. இப்போ தலைவனை புரிஞ்சுக்காட்டா ஆன்மீகத்துல வேற மாதிரி, தலைவனை புரிஞ்சுக்காட்டா தத்துவம் எப்படி புரியும்? பகவானின் மீது ஒரு நம்பிக்கை வச்சாதான் பகவான் சொல்லி கொடுக்கிற அந்த நான் யார் விசார தத்துவம் நமக்கு பிடிபடும். அப்படி இந்த பகவானின் மீது உங்களுக்கெல்லாம் இந்த விஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்னு ஒரு கோடி காண்பிக்க வேண்டும். அந்த பகவானுடைய விஸ்வரூபத்துல ஒரு அணுமாத்திரம் தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். இதையும் சொல்லாம விட்டா நியாயம் இல்லையேன்னு தோணித்து, அதனால இவ்வளவு சொன்னேன். எப்படி அது நிகழ்ந்ததுன்னா, மரண பயம் மிக்கு உள அம்மக்கள் அரணாக மரண பவமில்லா மகேசன் சரணமே சார்வர் அப்படி என்று அந்த வரிகளை பார்த்தவுடன், அவ்வாறு மகேசனுடைய திருவடிகளிலே சார்ந்தவர்களிலே
ஒரு மாபெரும் உதாரண புருஷராக பகவான் விளங்குகின்றார். அவர் எந்த அளவுக்கு அருணாச்சலத்தோடு ஒன்றி போயிருக்கிறார். முருகனார் இன்னொரு இடத்துல சொல்றார், ஒன்றுமலை உன்னையலால் ஒன்றுமிலை ஆய உனை. ஒன்றுமலை, நீ அப்படியே ஒன்றி போய் ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றி அதுவாகவே மாறிவிட்ட அந்த மலை அருணாச்சலம் உன்னையலால் ஒன்றுமில்லை. நீங்க இல்லாட்டா நீங்க தான் அருணாச்சலத்தினுடைய பொருள். இப்போ இந்து கடவுளாக இருப்பதாக கருதப்பட்ட அருணாச்சலேஸ்வரரை பூலோகத்தின் பற்பல தேசங்களில் இருந்தும் பற்பல ஜாதிகள் மதங்கள் சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து இந்த அருணாச்சலத்தை கிரிவலம் செய்து அந்த அருணை கோயில்ல போயிட்டு அந்த விபூதியும் குங்குமத்தையும் வாங்கி அன்போடு நெத்தியில வச்சுக்கிறான்னா, இந்து மத கடவுள், இந்து மதத்துக்கு மட்டும் கடவுள் இல்லை அருணாச்சலம், அவன் சகல மதங்களுக்கும் அவன் தான் கடவுளாக இருக்கிறான் என்பதை நிரூபித்து கொடுத்தவர் பகவான். அதனாலதான் உண்மையெல்லாம் ஒன்றுமில்லை. இது ஏமாந்த சோனகிரி தானே. சோனகிரின்னா கிரினா மலை, அருணகிரி, சோனகிரி, சோனாச்சலம், அருணாச்சலம், இதெல்லாம் இதுக்கு பேர். இதுக்கு ஏமாந்த சோனகிரின்னு பேர். ஏன்னா காசி, ராமேஸ்வரம் இந்த பக்கம், சிதம்பரம், கேதார்நாத், சோம்நாத், 12 ஜோதிஸ்தலங்கள், மதுரை, இப்படியெல்லாம் எந்த மகாகாளேஸ்வரர், இப்படி எந்த கஷேத்திரங்களையும் விட மகா பவித்திரமான கஷேத்திரமாக இருக்கின்ற இந்த அருணாச்சலம் ஏமாந்த சோனகிரியாத்தான் தன்னை வெளிப்படுத்திக்காம மற்ற தலங்களை எல்லாம் வசதியா சொல்வா, இதை பத்தி பேசவே மாட்டா. அப்படித்தான் ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஓடின. இவர் வந்துதான் அருணாச்சலத்துக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா பண்ண, அருணாச்சலத்துக்கு பொருள் கண்டது பகவான் தான். இன்றைக்கு உலக வரைபடத்திலே அருணாச்சலத்தை ஆன்மீக உலக வரைபடத்திலே அருணாச்சலத்தை ஏற்றி வைத்தவர் பகவான். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் பெரிது என்றார் வள்ளுவ பெருமான். நிலையில் தெரியாது நிலையில் அடங்கியான்னு கூட்டிக்கணும். நிலையில் தெரியாது, அந்த நிலைத்து விட்ட பரமான்ம நிலையிலிருந்து வெளியே வந்து தெரியாது அடங்கியான் தோற்றம், அந்த நிலையிலே ஆன்ம நிலையிலே முழுவதுமாக அடங்கிவிட்டவனுடைய தோற்றம் மலையினும் பெரிது. அப்படித்தான் நிகழ்ந்தது. அருணாச்சலத்துக்கு எவ்வளவோ காவிய கண்டகர்மர் முதிவிலிருந்து பராசக்தியிலிருந்து எவ்வளவோ பேர், கௌதம முனிவரிலிருந்து எவ்வளவோ பேர், குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், யோகிராம் சரத்குமார், இப்படி எவ்வளவோ ஞானிகள் இந்த இடத்திலே வந்து அருணாச்சலத்தினாலே பெருமை பெற்றிருக்கின்றனர். ஆனால் இந்த பகவான் இங்கே வந்ததினாலே ஞானத்த போதனை பாவென்று இழுக்கும் அண்ணாமலை அதனுடைய சுபாவம், இந்த பகவானை அது இழுத்ததினாலே அருணாச்சலம் மேன்மை அடைந்து பெருமை பெற்று. அப்படிப்பட்டவருடைய விஸ்வரூபம் மலையினும் பெரிது. அவ்வளவு பெருசு. இந்த விஸ்வரூபத்தை நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. இந்த 40 பாடல்களை படிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கும் அது மனசுல பிடிபடும். சொல்ல முடியாது, இன்னைக்கே தெரிஞ்சாலும் தெரியும், அது பகவானுடைய சித்தம். அப்படிப்பட்ட ஒரு விஸ்வரூபம் பகவான். அந்த ஒரு மரண பயம் மிக்க உள்ள மக்கள் அரணாக மரணபகம் இல்லா மகேசன் சரணமே சார்வர் என்று அந்த மரண பயத்தினாலே அண்ணாமலையாருடைய திருப்பாதங்களை சேர்ந்து அவருடைய கருணையினாலே ஒரு இந்த மனித சரித்திரத்திலேயே வேறு ஒருவர் இப்படி இருக்கிறார், இப்படித்தான் ஆத்ம ஞானத்தை அடைந்தார், திடீரென்று அடைந்தார் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அற்புதத்தை, அதிசயம்னா அதிசயம் கண்டானேன்னுவார் மணிவாசகர். அதிசயம் நம்மால் உணரப்பட முடியும், அற்புதம் அறியேனேன்வார் மணிவார். அற்புதம் நம்ம 50 எட்டாதது. அப்படி ஒரு அற்புத நிகழ்வு பகவான் என்று சொல்லி பகவானை விட்டு இந்த அளவாவது சொல்ல முடிந்தது என்று உங்களுடைய பொறுமைக்கு நன்றி கூறி நாம் இந்த நூலுக்கு வருவோம். இந்த 7வது வகுப்பிலே இந்த முதல் திருப்பாடலை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். இதுவே கூட ஒரு சிக்னிபிகண்டா மனசுல பார்த்தா, இப்ப 7 வரும்போது ஒரு மிகச்சிறந்த எண், சிறப்பு வாய்ந்த எண் 7. வெளிநாடுகள்லாம் போனா பாரத தேசம் தாண்டி எவ்வளவோ தேசங்கள்ல 7 நம்பர் 7 என்பது அதிர்ஷ்டத்துக்குரியது.
நம்ம நாட்டிலேயும் வாரத்துல நாட்கள் 7 ஒன்னொன்னும் ஒரு கிரகத்தின் பெயரை உடையதாக இருக்கின்றது. பிறகு வானவில்லில் நிறங்கள் 7, சப்த ஸ்வரங்கள் என்று ஸ்வரங்கள் 7, சப்த கன்னிகைகள் என்று கன்னியர் என்ற அவர்கள் 70, ரிஷிகள் சப்த ரிஷிகள்னு சொல்லுவா. அந்த சப்த ரிஷிகள் 7 பேர் சப்த ரிஷி மண்டலம்னே நம்ம சொல்றோம், பார்க்கிறோம். திருப்பதியிலே மலைகள் 7, திருமணத்திலே கணவனும் மனைவியுமாக போபவர்கள் அவர்களுக்குள்ளே எடுத்துக் கொள்கின்ற உறுதிமொழிகள் 7 சப்தபதின்னுவாங்க. மாங்கல்ய தாரணத்தை விட சப்தபதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர்கள் உறுதிமொழி ஒருவருக்கு ஒருவர் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுகிறார்கள். இப்படி உலகம்னா முன்னாடியே சொன்ன 7 உலகங்கள் 7. இப்படி 37 அப்படின்னு 21 உலகங்கள், 3 வானலோகம், இந்த லோகம், பாதாள லோகம் என்று அப்போ உலகங்கள் 7. அப்படி இனிமே எனக்கும் உங்களுக்கும் இந்த உள்ளது 40 என்கின்ற இந்த பெரு நூலில் முதல் பாடலில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். அந்த எடுத்து வைக்கின்ற வகுப்பு 7வது வகுப்பு. இதோ நமக்கு கூட சேர்ந்து ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். We will go to we will get into the proper text now. நமோ ரமணாய், நமோ ரமணாய், நமோ ரமணாய். அருணாச்சல், அருணாச்சல். நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தி உள ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே நாமபுரு சித்திரமும் பார்ப்பானும் சேர்வடமும் ஆரொழியும் அத்தனையும் தானாமவன். இதிலே ஓர் முதல் என்று அவர் குறிப்பது ஆன்மாவை. ஒரு தலையே என்பது எல்லோருக்கும் சம்மதமானது என்ற பொருள். ஒரு தலையே, செகண்ட் ஒப்பீனியன்றதுக்காக சொல்றது. நாம ஒரு சித்திரம் என்று சொல்லப்படுவது இந்த உலகம். படம், சேர்படம் அப்படின்னா இந்த படம் என்பது சமஸ்கிருத வேர்டு. பிக்சர் என்ற அர்த்தம் இல்ல, திரைச்சீலை, ஸ்கிரீன். கடப்படாதிகள்னு, கடமும் படமும் உதாரணங்கள், வேதாந்த இலக்கியத்திலே உதாரணங்கள். அந்த படம், அந்த திரைச்சீலை, அந்த சித்திரம் எழுதப்படுகின்ற ஸ்கிரீன். இப்படி இந்த முதல் பாடலை ஆரம்பிக்கும் பொழுதே நாம் உலகம் காண்டலால் என்று ஆரம்பிக்கிறார். இதிலே முதல் பாடலிலே, அதாவது மங்கள பாடல், இதுல இன்னொரு விஷயம் அதை சொல்லிட்டு இதுக்கு வரேன். அதாவது முதல் மங்கள பாடல் ஆன்ம விசாரத்துக்கு, இரண்டாவது மங்கள பாடல் பக்திக்கு. எல்லாரும் ஒரு பொதுவா ஒரு கருத்து சொல்லுவார். அப்பா, பக்தியும் ஞானமும் ஒண்ணுதான். நீ பக்தி மார்க்கத்துல போனாலும் இந்த ஞானத்துலதான் போய் சேருவ, ஞான மார்க்கத்துல போனாலும் இது ஞானத்துக்கு, சிவஞானத்திலே, அந்த ஆத்ம ஞானத்திலே தான் கொண்டு போய் விட்டுவிடும். ரெண்டும் ஒண்ணுதான். அதனால நீ எந்த மார்க்கத்தில் வேண்டுமானாலும் பிரவேசிக்கலாம், எதுலே நீ போனாலும் அது உருப்படியான செயல்தான் அப்படின்னு சொல்லுவான். அதான் பகவான் சொல்றதுக்காக இந்த 2 பாடல் ஆன்ம சமர்ப்பணத்திற்கு ஒன்று, ஆன்ம விசாரத்துக்கு ஒன்று என்று அளித்திருக்கிறார். 3வதா ஒண்ணு சொல்றது எனக்கு தோணிது. விசார சங்கிரகத்துல ஞானாஷ்டாங்கம், அதுல போய் பாருங்க, 3வது வழி ஒண்ணு சொல்றார். ஞான மார்க்கத்துல மனசு போச்சுன்னா அப்படி போகலாம், பக்தி மார்க்கத்துல போச்சுன்னா அப்படி போகலாம்,
இந்த இரண்டும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றார். நமக்கு ஒரு சமயம் பக்தி பிடிக்கும், ஒரு சமயம் ஞானம் பிடிக்கும். அப்படி பிடிச்சா என்ன பண்றதுன்னா, ரெண்டுத்தையும் அந்தந்த சமயத்துக்கு அப்படி பண்ணு. அதான் சொல்றாரு. அது நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு பகவான் வந்து ரிஜிட்டே கிடையாது. குஞ்சுசாமிகள் சொல்வார், நீங்கெல்லாம் நினைச்சுக்கிறீங்க பகவானும் அப்படியே ஞானத்துல மூழ்கி அப்படியே இதுல கண்ணை மூடிட்டு இருப்பாரு. எல்லாரும் அதுல அமைதியா இருப்பா. யாரும் பகவான் ரொம்ப ஹியூமன் அப்படின்னு, ரொம்ப மனிதநேயம் மிக்கவர், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பார், ட்ரையாவே இருக்க மாட்டார், நிறைய பேசுவார். சமயத்துல எங்கிட்ட எல்லாம் நிறைய பேசியிருக்காரு. எங்க கிட்ட எல்லாம் சாட்டர் பாக்ஸ் மாதிரி பேசியிருக்கு. அவர் எப்படித்தான் மௌன குருன்னு பேர் வாங்கினாரோ நாங்கெல்லாம் ஆச்சரியப்படுவோம். நீங்க புக்ல படிக்கிற பகவானுக்கும் நாங்க நேர்ல பார்த்த பகவானுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு. அதுதான் நான் சொல்லுவேன், சாமி அவர் பேச்சையும் மூச்சையும் மௌனத்தையும் கடந்து போனவர், அப்படித்தான் வச்சுக்கணும் அப்படின்னு. ஆமாமா, அவர் இப்படித்தானே என்ன இவருடைய தன்மை, ஞானியுடைய தன்மை இன்னதென்று உன்னல் எவன் அவரே உள்ளத நாட்டுல சொல்றாரு. நீங்க யூ கேனாட் டிஃபைன் என் ஞானி, எப்படி ஒண்ணா இருப்பாரு. ஆனா அவரை பார்க்கும் பொழுதே அந்த ஆத்ம தேஜஸ் நம்ம இருக்கும், நம் மனதை அமைதிப்படுத்தும். அவரே சொல்லியிருக்கார், என்னுடைய குருவை நான் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுன்னா, எந்த குருவினுடைய சன்னிதானத்துல சாநித்தியத்துல உங்களுக்கு மனசுல அமைதி தெரிகின்றதோ அவர்தான் உங்கள் குருன்னு சொல்லியிருக்கார். அமைதி தான். எந்த குரு உங்களை தன் மீது டிபெண்டா பண்ணாம இருக்காரோ, உங்களை எந்த குரு இண்டிபெண்டா பண்றாரோ அவர்தான் குருன்னு சொல்லியிருக்கார். இப்படி பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் ரெண்டையும் கலந்து கூட பண்ணுங்களேன்ற, இது ஒரு புதுமையான ஒரு விஷயம். ஸ்ட்ரிக்டா பக்தி ஞானம் அப்படியே வச்சுக்க வேண்டாம்ன்றது சொல்றேன். இன்னொன்னு சொல்றாரு ஞானாஷ்டகத்துல, நீங்க வந்து பிராணாயாமத்தை கூட யூஸ் பண்ணிக்கணும்ன்ற. பிராணாயாமமும் நீங்க இதுல கலந்துக்கலாம். ஆனால் நான் அருள்மொழி தொகுப்புல என்ன சொல்றார், பிராணன் அடங்கி இருக்கின்ற வடையிலே மனம் அடங்கி இருந்து பிராணம் வெளிப்படும் போது மீண்டும் உலக வாசனை வயத்தாய் அலையும். அதனால பிராணாயாமத்தினாலே மனோலயம் கிடைக்குமே தவிர மனோ நாசம் கிடைக்காது. இப்படியெல்லாம் சொல்றவரு உள்ளது 40ல பின்னாடி கூர்த்தமதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்து அறிய வேண்டும் அறி அப்படின்னு சொல்றாரு. அது எதுக்குன்னா, பிராணாயாமத்தினாலே மனம் அடங்கும். பிராணன் அடங்கினால், பிராணன் என்பது ஸ்தூல உரு, மனம் என்பது சூக்ஷ்ம சரீரம். இந்த பிராணன் என்பது மனதினுடைய ஸ்தூல சரீரம். அதனால பிராணன் அடங்கினா, நம்ம பெரியவாள்னா அது பெருசா கண்டுபிடிச்சது பெரிய கண்டுபிடிப்பு. பிராணனை அடக்கிவிட்டு நீங்க திங்க் பண்ண முடியாது, மனசு அடங்கிடும். பகவான் என்ன சொல்றாரு, நீங்க அதை கூட ஒரு உபாயமா வச்சுக்கோங்க, ஆனால் பிராணாயாமம் தான் அல்டிமேட்னு போயிடாதீங்க. பிராணாயாமம் பயின்று அதனால மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கு இதெல்லாம் அவசியம். எப்படியாலாம் இந்த மனதுல ஒரு கண்ட்ரோல் நம்ம கொண்டு வரணுமோ, நம்ம கண்ட்ரோலுக்கு மனதை கொண்டு வரணுமோ அத்தனையும் பண்ணுன்னு தான் சொல்றாரு மனம். இப்படித்தான் பண்ணணும்னு சொல்றாங்க. உனக்கு எப்படி சௌரியமா இருக்கோ பண்ணு. கடைசியில சொல்ற இன்னொரு இடத்துல, மெல்ல மெல்ல எப்படியாவது அந்த வஸ்துவாகிய நமது உள்ளத்திலே, இதயத்திலே அந்த மனதை, நமது கவனத்தை முழுமையாக வைத்து விட்டால் பிறகு பயப்படுவானே அப்படி சொல்ற. இத நம்ம மனசுல வச்சுக்கணும். பக்தி ஞானம் எப்ப மனசு அன்னைக்கு அந்த ஸ்ருங்கேரி பெரியவா இதுல பால பெரியவா நம்ம சொல்ல முடியாது, அப்பதான் இப்ப அவ பெரியவாளா ஆயாச்சு. அதனால அந்த என்டையர் அட்மாஸ்பியர் அப்படியே பக்தி அட்மாஸ்பியரா இருந்தது. நம்ம மனசு அதுல ஒன்றி தானே போறது. அதை நம்ம தடுக்க கூடாது. இந்த பக்தி எல்லாம் கொஞ்சம் கம்மி, இது ஒன்றும் ஞானத்துக்கு ஈக்குவல் ஆகாது, இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. எப்படியாவது மனதுன்றது இல்லாம இருந்தா சரி. அதுக்கு நம்ம அந்த எதிர்பார்ப்போடு நமது காரியங்களை அமைத்துக் கொண்டு விட்டால் இந்த உலக வாழ்க்கை இன்பமயமாகவும் அமைதிமயமாகவும் ஒரு புத்திசாலித்தனமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும்.
துன்பப்படாமல் இருக்க முடியும். நம்ம சுத்தி துன்பங்கள் இருந்தாலும் நம்மள அது பாதிக்காது. நமக்கு உள்ளே இருக்கின்ற அமைதி இட் வில் கேரி அஸ். இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் ஆன்மீக பயணத்தில். இப்படி இந்த முதல் பாட்டுல ஞானத்தை வலியுறுத்தியவர், இரண்டாவது மங்கள வெண்பாவிலே பக்தியை வலியுறுத்தியவர். இந்த பாடலிலே ஞானத்தை முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்க. நாமுலகம் காண்டவான். இங்க நம்மளதான் அடிப்படை வஸ்துவாக வச்சுக்கிறார். நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறோம். பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவார்? உலகத்தை பாருப்பா, உலகம் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, இதை படைத்தவர்கள் இறைவன் ஒருவர் இருக்கிறார். தோட்டத்தை பார்த்தால் தோட்டக்காரன் ஞாபகம் வரும் இல்லையா? அவர் கண்ணில் படுறதுன்னா தோட்டம் கண்ணில் படுறது, உலகம் காட்சி நமக்கு தெரிகின்றது, உலகம் நிச்சயமாய் கண் முன்னாலே தோன்றுகின்றது. இப்படி உலகத்தை காண்பித்து அதனாலே கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி, அந்த கடவுள் இப்படியெல்லாம் இருக்கிறார், ஈஸ்வரனாக இருக்கிறார், பராசக்தியா இருக்கார், மகாவிஷ்ணுவா இருக்கார், விநாயகர் பெருமானா இருக்கார், முருகப் பெருமானா இருக்கார், இப்படியெல்லாம் சொல்லி சகுன வழிபாட்டிலே நமது மனதை, நமது ஆன்மீக பயணத்தை தொடங்க வைத்து, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மான்னு ஒண்ணு இருக்குப்பா, அதுதான் இத்தனை தெய்வங்களுக்கும் அடிப்படை, அதுதான் இந்த தெய்வங்களாக நாம் உன்னை திருப்தி பண்றதுக்கு அப்படி தோன்றது அப்படின்னு நிர்குண தியானத்துக்கு அழைத்து செல்லுது. இதுதான் கிரமமா பொதுவான ஒரு அணுகுமுறை. உலகத்தை மெயினா வச்சுக்கிறது. ஆனா பகவான் இங்க உலகத்தை முழுமையா விட்டார். உலகு ஜெக ஜீவ ஈஸ்வரர், இதுல எல்லாத்தையும் ஜெகத், அதனால்தான் ஜெகத்தை முதல்ல வச்சார். ஜீவ ஜெக ஈஸ்வரர்னு சொல்றது இல்லை. ஆனா பகவான் ஜீவனை முதல்ல வச்சுக்கிறார். நாம் உலகம் காண்டதா என்பதனாலே இந்த ஜீவாத்மாவுக்கு முதல் பிராதானியம் கொடுக்கிறார். இந்த உலகத்தை அடிப்படையாக வைத்து உபதேசத்தை ஆரம்பிக்காமல் அந்த உலகத்தை பார்ப்பவனை வைத்து தன்னுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். இதுல இன்னொன்னு, எடுத்த எடுப்பிலேயே நாம் உலகம் காண்டலால் அப்படின்னு சொல்றதுனால இந்த உலகத்துக்கு ஒரு தனி இருப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லல. நம்ம பார்க்கறதுனால இந்த உலகம் இருக்கு அப்படி ஒரு ஹிண்ட் பண்றார். ஏனென்றால் முற்றும் துறந்த மெய் ஞானியாக இருக்கின்ற இந்த பகவானுக்கு உலகம் கண்ணில் படுறது இல்லை. அதுக்கு அடிப்படையாகியா ஆன்ம வஸ்து அவர் கண்ணில் படுறது. அதனால அவர் சொல்ற நாம் உலகம் காண்டதா. அப்பொழுது நம்மெல்லாம் நமக்கு உலகம்தான் தெரியறதுன்றத அவருக்கு பிடிபடுகிறது. அவர் ஏதோ ஒரு உலகத்திலிருந்து எத்தையோ நமக்கு சம்மந்தம் இல்லாம சொல்ல, நம்மளுடைய எண்ணங்களுக்கு கட்டுப்பட்டு நம்ம எண்ணங்களை புரிந்து கொண்டு, அப்பா நீ உலகத்தை பார்க்கிற, உலகம் தெரியறது, ஆனால் நாம் உலகம் காண்டலால் அப்படின்றதுனால இந்த உலகம் அப்படி ஒரு உண்மை இருப்பு உள்ளதல்லன்னு ஒரு சூச்சகமா சொல்றது. இஸ் ஜஸ்ட் ஹிண்டிங் அவுட். முதல் அந்த தொடர்ல அதுல இன்னொன்னு என்ன ஒரு சூச்சகமா சொல்றதுன்னா, நம்ம பார்க்கிற பார்வையில ஒரு கோளாறு இருக்கலாம்ன்ற. நம்ம பார்க்கிற பார்வை பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாதப்பா. நாம் உலகம் காண்டதால் நம்ம எப்படி பார்க்கிறோமோ அப்படி அந்த உலகம் தோன்றலாம். அது உண்மைதானே. உலகம் ஒரு பிஹெச்டி முடிச்சா இன்பமா இருக்கு, ராத்திரியெல்லாம் இருமின் இருந்தா துன்பமா இருக்கு. நம்ம உலகம் எப்படி பார்க்கிறோமோ அப்படி உலகம் நமக்கு தென்படுகின்றது. அப்படி தெரிகின்ற உலகத்துல பற்பல சக்திகள், நானாவாம் சக்தியுள்ள நாம் உலகம் காண்டதால் நானாவாம் சக்தியுள்ள ஓர் முதலை ஒப்பது நானாவாம் சக்தியுள்ள பற்பல விதமான சக்திகள் இந்த உலகத்திலே இருக்கு. அதாவது சயின்ஸ் கூட அதனை சொல்றது. ஹைட்ரோ பவர், எலக்ட்ரிக் பவர், மேக்னெட்டிக் பவர், விண்ட் பவர், இப்படிலாம் இருக்கு இல்லையா. நீர் ஆற்றல், நீர் சக்தி, காற்று சக்தி, காந்த சக்தி, மின்சார சக்தி,
இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? ஆனா ஒண்ணு, இந்த சக்திகள் வேறு வேறு விதமாக நம்ம கண்களுக்கு படுகின்றதே தவிர, இவை அத்தனைக்கும் ஒரு மூல சக்தி ஒண்ணு இருக்கு. இப்ப எலக்ட்ரிக் சக்தி, மேக்னெட்டிக் சக்தியை எலக்ட்ரிக் சக்தியா மாத்தலாம். ஹைட்ரோ சக்தியை நம்ம எலக்ட்ரிக் சக்தியா மாத்தலாம். விண்ட் பவரை நம்ம எலக்ட்ரிக் சக்தியா மாத்தலாம். இருக்கிற சக்தியை தான் நம்ம இப்படி அப்படி மாத்த முடியுமே தவிர, நம்மளே ஒரு சக்தியை உருவாக்க முடியாது. இங்கே இருப்பது ஒரே ஒரு சக்தி தான். இது நவீன விஞ்ஞானமே இதைதான் சொல்றது. யூ cannot add 1 pound of energy in this world. You can't take out also 1 pound. இப்படி இந்த பற்பல சக்திகள், அப்படிப்பட்ட பற்பல சக்திகளாக நமக்கு காட்சியளிப்பதற்கு காரணம் ஒரு முழு முதல் சக்தி ஒண்ணு இருக்கு. இதை எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. நானாவாம் சக்தியுள்ள ஒரு முழு முதல் சக்தி. நாமுலகம் காண்டதால் நானாவாம் சக்தியுள்ள ஓர் முதலை ஒப்பலும் ஒரு தலையே. ஓர் முதலை, ஒரே ஒரு முழு முதல் பொருளாக ஒரு சக்தி இருக்கு. அதை ஒத்துக்கொள்வது, எல்லாருமே அதை ஒத்துக்கிறாங்க. இவ்வாறு ஒத்துக்கொள்வது என்பது ஒரு தலையே, எல்லோருக்கும் சம்மதமானதே. இதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் யாருக்கும் வருவதில்லை அப்படின்னு நமக்கு தெரிந்த உண்மையை சொல்றார். இந்த இடத்துல அஜாத விவர்த்த சித்தாந்தங்களை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் இந்த முன்னிரண்டு வரிகள் இதுல நாம் உலகம் காண்டலால் ஆரம்பித்து அஜாத சித்தாந்தத்தை குறிப்பிடுகிறார். எனக்கு பின்னிரண்டு வரிகளை ஆரம்பிக்கும் போது நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும் செயற்படமும் ஆருளியும் அத்தனையும் தானாம் அவன் அப்படின்றது நாம ஒரு சித்திரம்னு ஆரம்பிக்கிறார். அந்த பின்னிரண்டு வரிகளிலே இருக்கின்ற அந்த நாம ஒரு சித்திரம் என்பதனாலே விவர்த்த சித்தாந்தத்தை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இது கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம். இதை பொதுவா யாரும் சொல்றதில்லை. இது அஜாத விவர்த்த சித்தாந்தங்களை இந்த இரண்டு சொற்றொடர்கள் நாம் உலகம் காண்டதால் என்பதனால் அஜாதத்தை, நாம ஒரு சித்திரம் என்பதனாலே விவர்த்தத்தை, விவர்த்த சித்தாந்தத்தையும் பகவான் நமக்கு எடுத்துரைக்கிறார் என்பது தமிழ் மொழியிலே அவருக்கு இருக்கின்ற ஒரு ஆளுமை. அது ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். என்றால் this requires some time. This has to be delineated. This has to be explained, elaborated, expanded. அவ்வளவு ஒரு ஆழமான விஷயம். தன்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தை, ஒரு அனுபவாமிர்தமாக இருக்கப்பட்ட ஒன்றை நமக்கு, அந்த அமிர்தத்தை நமக்கு வழங்குகின்ற இந்த பாடலில், இந்த பாடலினுடைய தனிப்பெரும் சிறப்பு இதுதான். அஜாத விவர்த்த சித்தாந்தங்களை தழுவி இருப்பது. இப்படி சொல்லிட்டே போலாம், புரியாது. புரிய வைப்பது என்னுடைய கடமை. இத அடுத்த வகுப்புல இந்த இந்த ஒரு அற்புதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி, இந்த அளவிலே மறுபடியும் மறுபடியும் இந்த பகவானை பற்றி, அவருடைய விஸ்வரூபத்தை பற்றி, அவருடைய சொந்த வார்த்தைகளே வர்ணிக்க முடியாத அந்த மகத்துவங்களை ஒரு அணுமாத்திரமாவது இந்த வகுப்பிலே என்னால் சொல்ல முடிந்தது என்பதை நினைத்து பகவானுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.
சபச மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத்.